தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது சற்று மூளைக்கு வேலை கொடுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்லயே நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், சரிங்களா? இப்ப என்ன தலைப்பு அப்படின்னா, சிந்தனை செய் மனமே. கொஞ்சம் நம்ம மூளைக்கு வேலை கொடுப்போம், நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம், சரிங்களா? இப்ப ஒரு புதிர், நான்கெழுத்தில் ஒரு தமிழ் சொல். நல்லா கவனிங்க, நான்கெழுத்தில் ஒரு தமிழ் சொல். முதலாவது எழுத்தை நீக்கிவிட்டால் ஒரு தொழிலை குறிக்கும். இரண்டாவது எழுத்தை நீக்கிவிட்டால் அது பெரும் காற்றை குறிக்கும். நல்லா கவனிங்க, முதலாவது எழுத்தை நீக்கிவிட்டால் ஒரு தொழிலை குறிக்கும். இரண்டாவது எழுத்தை நீக்கிவிட்டால் அது ஒரு பெரும் காற்று. இரண்டாவது எழுத்து மட்டும் ஒரு தமிழ் மாதத்தை குறிக்கும். இரண்டாவது எழுத்து மட்டும் ஒரு தமிழ் மாதத்தை குறிக்கும். அப்ப ஒரு வாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் நீக்கிவிட்டால் அதை மாடு மேயும். அந்த சொல் என்னது? கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். அந்த சொல் என்னது? வேற ஒன்றும் இல்லைங்க, அது என்ன அப்படின்னா புதையல். நல்லா கவனிங்க, முதலாவது எழுத்தை நீக்கிவிட்டால் ஒரு தொழிலை குறிக்கும், தையல், ஒரு தொழில். இரண்டாவது எழுத்தை நீக்கிவிட்டால் அது ஒரு பெரும் காற்று, புயல். இரண்டாவது எழுத்து மட்டும் ஒரு தமிழ் மாதத்தை குறிக்கும், தை. மூன்றாவது எழுத்தை நீக்கிவிட்டால் அதை மாடு மேயும், புல். தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அது புதையல். சரி, இப்ப நம்ம ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டு அறிஞரும் ஒரு வெளிநாட்டுக்காரரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்கங்க. ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது வெளிநாட்டுக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் சட்டுன்னு கை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க நாட்டுல ஒரு மகாராணி கிட்ட உங்களால கை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வெளிநாட்டுக்காரர், அந்த ஆங்கிலேயரான அவர் சொன்னாராம், அது எப்படி, நாங்க மகாராணி கிட்ட எப்படி கை கொடுக்க முடியும், அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, உங்க நாட்டுல ஒரு பெண்ணு தான் ராணி, எங்க நாட்டுல ஒவ்வொரு பெண்களும் மகாராணிக தான் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒவ்வொரு பெண்களும் மகாராணின்னு சொன்ன அந்த தமிழ்நாட்டுக்காரர் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம சுவாமி விவேகானந்தர் தாங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சற்று யோசிங்க, ஒவ்வொரு பெண்களும் மகாராணிக தான். மூணாவது பார்ப்போம். இப்ப நம்ம பாரதியார் கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டாங்களாம், ஒரு கவிஞன் கேட்டாராம், பாரதியாரே, உங்களால ஒரு நாள் கூட கவிதை எழுதாம இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நம்ம பாரதியார் சொன்னாராம், நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓடாத நதி, வற்றாத ஆறு, பறக்காத பறவை, பூக்காத மலர், இவையெல்லாம் இருக்கும் என்றால் நானும் ஒருவேளை இருந்திருப்பேன் என் கவிதையை எழுதாமல் அப்படின்னு சொன்னாராம். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம பாரதியார் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா, கவிதைகள் எழுதிக்கிட்டே இருந்தாருங்க, சரிங்களா? அடுத்து நம்ம ஒரு சின்ன புதிர் தான், தமிழோடு விளையாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். சரி, போயிடலாமா? வெட்டும் காய் எது? யோசிங்க. வெட்டும் காய் கத்தரிக்காய். கத்தரி வெட்டும் இல்லைங்களா? வெட்டும் காய் கத்தரிக்காய். ரெண்டு, வழி சொல்லும் கிழங்கு எது? வழி சொல்லும் கிழங்கு பீட்ரூட். வழி சொல்லுது இல்லைங்களா? சரி, அடுத்து, பெண்களுக்கு மரியாதையே கொடுக்காத ஊரின் பெயர் என்ன? உங்களுக்கு நல்லபடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாடிப்பட்டி, போடி, ஏர்வாடி, இந்த மாதிரியான ஊர்கள்லாம் பெண்களுக்கு மரியாதையே கொடுக்காதுங்க, சரிங்களா? சரி,
அடுத்து நம்ம பார்க்க போறது இரக்கம் உள்ள கிழங்கின் பெயர் என்ன? இரக்கம் உள்ள கிழங்கின் பெயர் என்ன? கருணை கிழங்கு. கருணை, இரக்கம் அப்படின்ற ஒரு இதை நம்ம அறிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து குத்தும் கிழங்கு எது? குத்தும் கிழங்கு எது? முள்ளங்கி. முள்ளு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம காலில் குத்தும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சுமங்கலியான நாடு எது? சுமங்கலியான நாடு எது? இத்தாலி. தாலி தாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் சுமங்கலி இல்லைங்களா? சரி. பாசமுள்ள நாடு எது? பாசமுள்ள நாடு எது? தாய்லாந்து. தாய். தாய் தாங்க ஒவ்வொரு பிள்ளைங்கிட்டையும் பாசமா நடந்துக்கிறது இல்லைங்களா? சரி. பசுமையான நாடு எது? கிரீன்லாந்து. கிரீன், பசுமை வந்துருச்சு இல்லைங்களா? ஆகவே பசுமையான நாடு எது? கிரீன்லாந்து. சரி. காகம் ஏன் கருப்பா இருக்கு? அது இன்னும் உஜாலா சொட்டு நிலத்துக்கு மாறவே இல்லைங்க. அதனால தாங்க. கிளி ஏன் கீ கீன்னு கத்துது? அதனுடைய கூண்டு சாவி காணாமல் போயிருச்சான். அதனால தான் அது கீ கீன்னு கத்துது. கீனா ஆங்கிலத்துல கீனா சாவி இல்லைங்களா? திறவுகோல். அதனால தான் அப்படி கத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகிலேயே மிகப்பெரிய தப்பு எது? தப்பு மீன்ஸ் பிழை இல்லையா? உலகிலேயே மிகப்பெரிய தப்பு எது அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க. உலகிலேயே மிகப்பெரிய தப்பு எது தெரியுமா? ட்ரெயினுக்கு பின்னாடி போட்டிருக்கும் இல்லையா இன்ட்டு, பெரிய இன்ட்டு, அதுதாங்க உலகிலேயே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி. அடுத்து கிழமையுள்ள காய் எது? கிழமையுள்ள காய் எது? பூசணிக்காய். சனி. சனி கிழமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால பூசணிக்காய். சனி என்பது கிழமை அப்படின்னு சொல்லி. போதையை உருவாக்கும் கிழங்கு எது? சரி, காய் எது? போதையை உருவாக்கும் காய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய். பீர் அது நமக்கு போதையை உருவாக்குற ஒரு பானம் தான் இல்லைங்களா? சரி. முத்தம் தரும் பழம் எது? கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் பழம். சரிங்களா? கிஸ்னா முத்தம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா புதிர்களுமே நம்ம எந்த லெவலில் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக தான். இது உங்களுக்கு மூளைக்கு சற்று வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அறியாமலேயே கொஞ்சம் நகைச்சுவைகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்துருந்தீங்க. இந்த இதில் சில பேர் ஆன்சரை முன்கூட்டியே கண்டுபிடிச்சதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.